நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம், நம்பி கொண்டிருக்கிறோம். நாம் தவறுகள் செய்து, பாவங்கள் செய்து, குற்றங்கள் செய்து இந்த உலகத்தில இருந்து தௌபா இல்லாம மௌத்தாகிட்டா ஆகிரத்துல போயிட்டு அந்த செய்த குற்றங்களுக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும். இது எல்லோரும் நம்பி இருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்களை சொன்னாங்க. அந்த பாவம் எம்மால் நிகழ்ந்து, அந்த பாவம் நம்மால் நடந்து, அதுக்கு நாம் உடனடியாக தௌபா செய்யலண்டா ஆகிரத்துல பெய்த்து மாத்திரமல்ல அதுக்கு தண்டனை. மௌத்தாகுவதற்கு முன்னால உலகத்துல அதுக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் மௌத்தாகணும். உலகத்தில் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதனால ஆகிரத்தில் அவருக்கு தண்டனை இல்லை என்கிறது இல்லை, ஆகிரத்திலையும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ذنبின் அஜ்தரு அன் யுஅஜ்ஜில அல்லாஹு லிஸாஹிபி அல்-உகூபத ஃபி துன்யா قبل الآخرة مع ما يتخلف في الآخرة. ரெண்டு விதமான பாவங்கள் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாவம் நிகழ்ந்தா அல்லாஹ் அவருக்குரிய தண்டனை அல்லாஹ் அவசரப்படுத்துவான், அல்லாஹ் அவசரமா கொடுப்பான். ஆகிரத்தில் அவருக்கு தண்டனை இருக்கு சொன்னாங்க. மினல் பகி வல் உக்கூப், ஒன்று அநியாயம், அடுத்தது பெற்றோரை நோகடிக்கிறது, இன்னும் ஒரு ரிவாயத்தில் கத்தியாத்துர் ரஹம், குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அநியாயம் என்கிறது இது பயங்கரமானது. இன்னைக்கு நாங்க எங்கட பவரை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு சர்வசாதாரண மக்களுக்கு அநியாயம் செஞ்சிடும். இன்னைக்கு நாங்க ஏராளமானவர்கள் இந்த அநியாயத்தால அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், விளங்குது இல்லை. இந்த அநியாயத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸி சொல்றான், இன்னி ஹரம்து ظلم على نفسي يا عبادي, என் அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை ஹராம் ஆக்கிட்டேன், நீங்களே யாரும் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செஞ்சு கொள்ள. இந்த அநியாயத்தால இன்னைக்கு அனுபவிக்கிறோம், விளங்குது இல்லை. இந்த அநியாயத்தால் நமக்கு வந்தீங்க. எத்தனையோ நல்லா வசதியோட இருந்தவங்க இன்றைக்கு லொஸ்டாகி போயிட்டாங்க. இன்றைக்கு அவர்களால் எழுப்பிக் கொள்ள கூட முடியதில்லை. இந்த நிலைமைக்கு வந்தது சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியருக்கு செஞ்ச அநியாயம் வைக்கலாம். அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியருடைய உள்ளத்தை நோகடிச்சதா இருக்கலாம். அந்த நேரத்தில் உள்ளத்தால உள்ளம் நொந்து கையேந்திரிப்பான். அதுக்கு பிரதிபலன் இப்ப கிடைக்கும். சில வேலை அந்த நேரம் எங்களுக்கு பவர் இருந்துச்சு, என்னட்ட வேலை செய்யறவன் யாரு கேட்டு வர போறேன், அதுதான் இவனுக்கு சம்பளம் கொடுக்கறது தானே அப்படி என்று சொல்லி ஏராளமானவங்க தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தாருக்கு மாறா ஏசு. ஏன் திருப்பி அவன் சொல்ல மாட்டான், பொஸ்ஸே திருப்பி ஒன்று சொல்ல மாட்டான். கேட்கலா உமா விழுத்து ஏசுற, வாப்பா விழுத்து ஏசுற, எப்படி எல்லாம் ஏசியலுமோ ஏசிடுற. அவன் திரும்பி வாயை திறந்து ஏச தேவையில்லை, உள்ள நொந்திருந்தா போதும். நாங்க நினைக்கிறேன் நான் சம்பளம் கொடுக்க, நீங்க சம்பளம் கொடுக்கறது ஏசுறதுக்கு இல்ல, அவன்கிட்ட வாங்குற வேலைக்கு, அவன்கிட்ட வாங்குற வேலைக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்கறீங்க, ஏசுறதுக்கு இல்ல. அவன் உள்ளத்தால நொந்து ஏந்திரிப்பான் கைய, அதனுடைய பிரதிபலன் இப்ப கிடைக்குது. லொஸ்ட் ஆயிட்டாங்க. எத்தனை பேர் நோயில விழுந்திக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் இல்ல, அங்க கொண்டு போறாங்க, இங்க கொண்டு போறாங்க. எல்லாரையும் சொல்ல வரல, எல்லா நோயாளியும் சொல்ல வரல, இவ்வாறும் இருக்கலாம். ஒன்றும் சக்சஸ் இல்ல, உள்நாடு இல்ல, வெளிநாட்டு கொண்டே காட்டினாலும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மருந்தால சுகமாக்கிறாது. யார நோகடிச்சீங்களோ அவ மன்னிச்சா சுகம் கிடைக்கும். இந்த நோய்க்குரிய மருந்து அவன்டை, இதுக்கு மருந்து எடுத்து சரி வராது, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாது. யார உள்ளத்தால நோகடிச்சீங்களோ, நாவால நோகடிச்சீங்களோ, நாவால நோகடிச்சு உள்ளத்தை உடைச்சீங்களோ, அநியாயம் செஞ்சீங்களோ, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சாபம் பதுவா ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப பயங்கரமான, லேஸ் இல்ல, விளையாட்டு இல்ல. acmvoice.com
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புறாங்க. யாருக்கு அனுப்புறாங்க? யமனுக்கு. அங்க யாரும் முஸ்தஜாபு தாவா கையேந்தினா துவா கபூல் ஆகிறவங்களோ இல்லாட்டி முஃமின்களோ முத்தகீங்களோ இருக்கிற இடத்துக்கு அனுப்பல. யமன் அப்ப முஷ்ரிக்கீங்கள் வாழ்ந்தாங்க, யஹூதிகள் இருந்தாங்க. இவங்கள்ட்ட அனுப்புறாங்க தாவத் கொடுக்கறதுக்காக. நீங்க தாவத் கொடுங்க, இஸ்தாதிபு காலைங்க, தொழுகை வாரெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க முஆத் யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துக்கோங்க. ஃபஇன்னஹு லைஸஹு பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அவனுடைய பதுவாவுக்கும் அவனுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எந்த திரையும் இல்ல. அந்த ஸ்பாட் கபூலா. இன்னும் ஒரு வயதுல வளவுக்கான காபிரா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யலாம். கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே. ஒரு முஷ்ரிக்கீங்கிட்ட அனுப்புறாங்க, இவங்களோட நீங்க பதுவாக்கு ஆளாகிறாங்க பயந்துக்கோங்க என்று சொல்றதாக இருந்தா, தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, 5 நேரம் தொழக்கூடியவங்க, இவருக்கு ஒண்ணு செய்யலாது, இவருக்கு வழக்காடுறதுக்குலாம் இவருக்கு வசதி கிடையாது, இது சும்மா லேசா நாங்க வெண்டெடுத்துடலாம். உரிமை உங்களுக்குன்றது அதுக்காகவே அதை சொல்ல வரல. உங்களுக்கே விளங்குது அநியாயம், இதே அநியாயம் விளங்குது. நாங்க இவருக்கு என்ன இருக்கு, இவரால் ஒண்ணு செய்யலாம். அவர்த்தைக்கு துஆ, அவர்த்தைக்கு ஒரு துஆ. அதாவது பெரியார் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒருவருடைய வெளிரங்கத்தை வச்சு நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. அவருக்கு பவர், அவர்கிட்ட இது அது இதை வச்சு நான் யார்த்தையும் பயந்தது கிடையாது. ஆனா நான் யாருக்காவது அநியாயம் என்னால நடந்துட்டா இதுக்கு பயப்படுற மாதிரி நான் யாருக்கும் பயப்படுறது இல்ல. ஏன் தெரியுமா? இவனுக்கு உதவி செய்ய காத்து கண்டிக்கிறது அல்லாஹ். இவனோட அல்லாஹ்வோட உதவி. ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து தஅவாத் முஸ்தஜாபாத், 3 துஆக்கள் அந்த ஸ்பாட் அல்லாஹ்ட்ட கபூல். 3 துஆ அந்த ஸ்பாட் அல்லாஹ்ட்ட கபூல். ஆமீன். அது சொன்னாங்க ஸல்லல்லாஹு தஅவத்துல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ. ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், அவன் கையேந்தினா அல்லாஹ் எவ்வாறு தெரியுமா சொல்றான்? இஸ்ஸதி வ ஜலாலி, இஸ்ஸதி வ ஜலாலி லஅன்சுரன்னக வலா உபாதஹி. நீ பயப்படாதே, இந்த கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த மகத்துவத்தின் மீது ஆணையாக நான் உனக்கு வெகு சீக்கிரம் உதவி செய்வேன். என் உதவி உனக்கு இருக்கு, நீ பயப்படாது. அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுட உதவிக்கு தகுதியானவன மாறிடுறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை அவன் சிறிதளவா செஞ்சிருப்பான், நாங்க அதுக்கு மேல பெரிய அநியாயக்காரமா. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய சர்வ சாதாரணமாக இந்த அநியாயங்கள், முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு, மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொள்ள சொன்னாங்க. யாருக்கும் அநியாயம் எங்களுடைய நாவாலேயோ எங்களுடைய கருத்தாலேயோ. அதான் உண்மையான முஸ்லிம் யாரு? அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி. உண்மையான முஸ்லிம் யாருண்டா அவருடைய நாவாலேயோ கருத்தாலேயோ யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார், எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார். அவர்தான் முஸ்லிம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க யோசிப்போம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வாங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வாங்களா? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு அடிமை, அவர்கள் அந்த அடிமையை தன்னோட ஒரு மகனுக்கு கிஃப்டா கொடுக்க நினைச்சாங்க. மகனுக்கு கிஃப்ட் பண்ண நினைச்சாங்க. ஏன்னா அடிமைங்கிறது அந்த காலத்துல விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். இத பார்த்துட்டு மனைவி சொன்னா, நீங்க இவருக்கு கொடுத்தா மத்த பிள்ளை எல்லாம் கோவப்படுவாங்க, அதனால
நீங்க யாருடைய சாட்சி மறுக்கப்பட மாட்டுதோ அப்படியாப்பட்ட ஒருத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஆக்கி இந்த வேலையை செய்யுங்க. இவர் வந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இன்னி நஹது குலாம் லி வலதி, என் மகனுக்கு இந்த அடிமை நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க நீதமா நடக்கிறத விரும்புறீங்களா? ஆமா. மத்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அடிமைகள் இல்ல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஷ்ஹது கைரி, என்ன விட்டுட்டு வேறொருத்தனை பார்த்து சாட்சி சொல்ல. இன்னி லா அஷ்ஹது அலா ஜூர், நான் ஒரு காலம் இந்த அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன். பிள்ளைகளுக்கு மத்தியில நீதம் இல்லாம நடக்கிறதும் அநியாயம். ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, இன்னும் ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, மூத்த பிள்ளையோட ஒரு மாதிரி, கடைசி பிள்ளையோட ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, உயிரோட இருக்க சொல்ல பிரிக்கிறோமா கொடுக்கிறோமா? இது நீதமா தாங்க செய்யும். மௌத்தாயிட்டோம், குர்ஆன் அழகா பிரிச்சு, குர்ஆன் அனந்தரத்தை எப்படி பிரிக்கணும் குர்ஆன் பிரிச்சுட்டு, யாருக்கு எவ்வளவு, யாரு இருந்தா யாருக்கு வரும், யாரு இருந்தா யாருக்கு வராது, உயிரோடு இருக்க சொல்ல நீதமாக பிரிக்கணும். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் என்று சொன்னார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இந்த அநியாயத்தில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்கிறத குர்ஆன் அல்லாஹ் ஏராளமான இடங்கள் எல்லாம் பேசுறான். وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا. அந்த ஊர்வாசிகள் அநியாயம் செய்த பொழுது லம்மா ظلموا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا, அவர்களுடைய அழிவுக்குரிய நாடு நாங்க முடிவு செஞ்சிட்டோம். அநியாயத்துக்கு வாரது அழிவு, அநியாயத்துக்கு வாரது. அவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது நாங்க அவர்களுக்குரிய முடிவு செஞ்சிட்டோம், அவர்களுக்கு அழிவுக்கான நேரத்தை முடிவு செஞ்சிட்டோம். இன்னும் ஒருத்தர் அல்லாஹ் சொல்லும் பொழுது وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُّعَطَّلَةٍ وَقَصْرٍ مَّشِيدٍ. நாங்க எத்தனையோ ஊர்களை அழிச்சிக்கிறோம். அல்லாஹ் சொன்னா وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ, எத்தனையோ ஊர்களை நாங்க அழிச்சிக்கிறோம். எதனால தெரியுமா? கையமின் கரியவா வஹிய வாலிமா, நாங்க அழிச்சதா எதனால தெரியுமா? அநியாயக்காரர்களா இருந்தாங்க. அஹ்லக்னாஹ வஹிய வாலிமா, அழிச்சதுக்கான ஒரே காரணம் இந்த அநியாயம் தான். அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? பிரமாண்டமான கோட்டைகள்ல, பிரமாண்டமான மாளிகையில இருந்தாங்க. அவட முகடுகளை எல்லாம் உடைத்து, வீடுகளை எல்லாம், சுவர்களை எல்லாம் குட்டிச்சுவர்களாக்கி, அவர்களுடைய கிணறுகளை எல்லாம் பாலடைஞ்ச கிணறுகளாக மாற்றி நாம் அழிச்சோம். அதான் ஏற்கனவே சொன்ன சகோதரர்களே, அநியாயத்துக்கு வார தண்டனைய எங்கட பணத்தால, எங்கட பவரால, எங்கட அதால இதால தடுத்து நிறுத்த ஏழுமாக இருந்தா அவங்க நிறுத்திருப்பாங்க முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள். எங்கட எந்த ஒன்றாலேயோ அநியாயம் செஞ்சிட்டோமா அதுக்குரிய தண்டனைய எந்த ஒன்றாலையும் நிறுத்தி, அதுக்குரிய தண்டனையை தடுக்கணுமா? தௌபா. ஹுக்கூக்குல்லாஹ் விளையாடி இருந்தார் என்ற காத்தோடு துவா கேட்டா சரி, ஹுக்கூக்குல் அடியார்கள் செஞ்சிருந்தா. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 4 தினங்களுக்கு முன்னால சஹாபாக்களை சந்திக்கணும், நான் உடம்படி கொண்டு செய்யணும், உங்களோட எனக்கு பல கிணறுகள் இருந்து தண்ணீரை கொண்டு ஊத்துங்க. அவ்வளவு ஹீட், அவ்வளவு காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கிணறுகள் தண்ணீர் கொண்டு ஊத்தப்பட்டது. பல கிணறுகள் சொன்னது ஏன் ஒரு கிணறு எடுத்து குளிராக வரும் தண்ணி, போதும் போதும் என்று சொல்லு வரையும் தண்ணி ஊத்தினாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல வந்து ஏறினாங்க. ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, துதித்தாங்க.
சொன்னாங்க லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மஸாஜிதா. இந்த யஹூதி நஸாராக்களுக்கு சாபம் உண்டாவதாக. அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தகிது கப்ரி வஸ்ரன் யுஅபத். இந்த கபரை வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலமாக யார் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. பல விஷயங்கள் பேசிட்டு, நான் யாருக்காவது அடித்திருந்தா இந்த என்ற உடம்பிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்த்துக்கோங்க, அடிங்க. நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு இருந்தாங்க, சொன்னாங்க இந்த ஃபதுல்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி என்ன. ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க, மன் கான லி அஹீஹி மظلمة فليتحلل منه اليوم قبل ان لا يكون ديران ولا درهم. யாரும் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, இந்த துனியால மோசடி செஞ்சிருந்தா, அநியாயம் செஞ்சிருந்தா, உள்ள நோக நடந்திருந்தா, ஃபல்யதஹல்லல் மின்ஹு اليوم, இன்றைக்கே நீங்க அதுக்கு ஹலால் தேடிக்கோங்க வாப்பா. எதுக்கு முன்னாலேண்டா, உங்களோட காசு பணங்களும் உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட பவர்களும் உங்களோட பவருக்கு எந்த பவரும் இல்லாம போற அந்த நாள்ல உங்களால ஒண்ணும் செய்ய. அந்த நாள் வாரத்துக்கு முன்னால, கியாமத்துக்கு முன்னால எங்கேயே ஹலால் தேடிருங்க, மௌத்துக்கு முன்னால ஹலால் தேடிருங்க. அதான் இந்த ஹதீஸ் சொல்லுங்க. ஹலால் என்ன? பறிச்சிருந்தா கொடுத்துருங்க. காணி பூமியை பறிச்சுக்கிறீங்களா, கொடுத்துருங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, மன் அகத ஷிப்ரன் பிகைரி தீபின், யார் ஒருவர் மற்றவருடைய காணியிலிருந்து ஒரு சான், ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 1 பேஜ் 2 பேஜ் இல்ல, ஒரு சான், யாரு மத்தவன்டைய காணியை சுருட்டி தண்டர பக்கம் எடுத்துக்கோ, வேலி அடிக்க உதாரணத்துக்கு ஒரு சான் அங்கிட்டு வச்சு அடிச்சு விடுற, யாரு பார்க்க போற? எவ்வளவு பெரிய காணி, கியாமத்துல வந்து நிப்பான். அவருடைய கழுத்துல 7 பூமியை வளையமாக்கி கழுத்துல தொங்க விடப்படும். நெருப்பு வளையமாக்கி தொங்க விடப்படும். காணி களவாண்டவன் எல்லாம் கியாமத்துல வேறையா விளங்குவாங்க. இவர் காணி களவாண்டு மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சவர். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அவ்வாறு எடுத்திருந்தா அதை கொடுத்துதான் ஹலால் கேட்கும். இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, அங்க என்ன, இங்க காணி எடுத்தா கொடுத்தா சரி, ஏசுனா போய் மன்னிச்சுக்கலங்க மன்னிச்சுட்டாருன்னா சரி, கடன் கொடுக்கணுமா கொடுத்துட்டா சரி, அங்க என்ன செய்யப்படும்? இன்னும் ஹதீஸ்ல சொன்னாங்களே, அத்தத்ரூன மணில் முஃப்லிஸ், பங்களூர்காரன் யாருன்னு தெரியுமா? நாம யார் சொல்லலாம், அல்லா தீனாலஹு வலா திர்ஹம், யார்ட்ட காசு பணம் இல்லையோ அவர் தான் பங்களூர்கார். சலாசனா நான் அவங்கள கேட்கிறேன், கியாமத்துடைய நாளே சிலர் வருவாங்க, மலை மாதிரி நோம்பு பிடிச்சு மலை மாதிரி நன்மை, தொழுகைக்கு மேல தொழுது மலை மாதிரி நன்மை, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், அம்ராக்கு மேல அம்ரா, மாஷா அல்லாஹ், முன்சப் தவறுனது கிடையாது அமல்கள். கியாமத்துடைய நாளையில கவுண்டிங் இல்ல, நாளைக்கு கவுண்டிங் இல்ல. எத்தனை ஹஜ் செஞ்சுக்கிறாரு, எத்தனை உம்ரா செஞ்சுக்கிறாரு, எத்தனை லட்சம் திக்ர் செஞ்சுக்கிறாரு பார்க்கப்பட மாட்டார். நாளைக்கு மறுமையில வஸன் வனபுல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாம் நீதமான தராசை நிலுவுவோம். ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் பொருந்திக் கொண்ட அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை பக்கம் செல்வாரே. வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் போற இடம் ஹாவியா. வமா அத்ராக மாஹியா, ஹாவியாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு, நரகம். மீசான்ல நன்மையில தட்டு பாரம் குறைஞ்சிட்டா அவர் போற இடம் நரகம் தான். அங்க வேற சொல்யூஷன் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கும். மீசான்ல வருவார் ஒருத்தரும், யா அல்லாஹ் லரபனி ஹாதா, இவனுக்கு சும்மா அடிச்சான் யா அல்லாஹ், உம்மா இழுத்து ஏசினா யா அல்லாஹ், என்ன 4 பேருக்கு முன்னால மானபங்கப்படுத்தினா யா அல்லாஹ். நெருக்கப்படும், அதுல நன்மை தூக்கி அவருக்கு கொடுக்கப்படும், இவர்கிட்ட எடுத்து கொடுக்கப்படும். முறையிட வந்தவருக்கு சில வேளை தொழுக போயிடும், அது ஹதீஸ்ல வரையில என்ன பாவத்துக்கு என்ன அமல கொடுக்கப்படும் விளங்குறதுக்கு சொல்றேன்.
இன்னும் வார யாழ்லா என்ன ஏமாத்தி வியாபாரம் செஞ்சாரு யாழ்லா, ஒரு சொன்னதை கேட்டு நான் வாங்கிட்டு போனேன் யாழ்லா, அவருக்கு நல்லா தெரியாதா இது மோசம் பண்ணி என்னை நம்ப வச்சு வாங்க வச்சாரு யாழ்லா. இங்க போயிருவார் கஸ்டமர், எடுத்துட்டு போயிடுவார், சக்சஸ் வியாபாரம், தள்ளி வந்துடும், வாகனம் புதுசாகும், ஒரு வீடு 2 வீடாகும். சொல்றேன் தானே, தட்டிட்டேன் ஒரு மாதிரி பேசிக்கொள்றேன் தானே, எங்களுக்கே வழங்கியது தானே. உண்மை சொல்லி இருந்தா இல்ல பறக்க அவர் வருவார் கியாமத். இங்க நாங்க மௌத்து வரை அந்த கஸ்டமரை கண்டிக்க மாட்டோம். சம்டைம் சரியா மீசால வந்து சொல்வார், யா அல்லாஹ் ஏமாத்த சளிய பறிச்சான், யா அல்லாஹ் கொடுத்து 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 நன்மையெல்லாம் பிளட் ஆயிட்டு கொடுக்க ஒன்றும் இல்ல. என்னத்தை கொடுக்குற இன்னும் வாராங்க முறையிடக்கூடியவங்க, செஞ்ச அநியாயம் கூட, போட்ட கூத்து கூட, தொழுதது உண்மை, ஏத்திகாப் இருந்தது உண்மை, எல்லாம் செஞ்சது உண்மை. ஆனா இவற்றை இந்த மோசமான பண்புகள் இருந்துச்சு. கொடுக்கிறது ஒன்றும் இல்ல, அது அநியாயத்தை நெருக்கப்படும். அவர்கிட்ட பாவம் இருக்க முறையிட வந்தவர்கிட்ட இதே அளவுக்கு ஏதாவது பாவம், அதை தூக்கி இவருக்கு கொடுக்கப்படும். முதலாவது இவர்கிட்ட வந்தவங்களுக்கு கொடுக்கப்படும், பின்னால வந்தவங்களோட பாவத்துக்கு இவருக்கு கொடுக்கப்படும். சொன்னாங்க சும்மா துரிஹா பின்னார், முகங்குப்புறது நரகத்தை வீசப்படும். இவன் தான் லொஸ்தான். யோசிப்போம் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நிலைமையில மலக்குல் மௌத் எங்களை வாங்க போன்னு கூப்பிட்டா நீங்க எல்லாம் ரெடியா? எங்களை வீட்டு வாசல சந்தூக்க வைக்கும் பொழுதோ எங்களுக்கு சொந்தமான அமலா எங்கள்கிட்ட இருக்கி, இல்லாட்டி மத்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கிற நிலைமையிலையா நாங்க செஞ்ச அமலுடைய நன்மையெல்லாம் இருக்குதுங்கிறத நாங்க உள்ளத்துல கைய வச்சு எங்களோட உள்ளம் பேசும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயம் ரொம்ப பயங்கரமானது. குர்ஆன் அல்லாஹ் இன்னும் ஏராளமான இடங்கள் அதை பத்தி விவரிச்சிருக்கிறான். நேரம் இடம் கொடுக்காதே. அதனால நான் ஒவ்வொரு யோசிப்போம், என்னால யாருக்காவது அநியாயம் நடந்திருக்குதா? பேத்து மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுங்க. யாரு மன்னிப்பு கேட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களோ, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை சொல்லப்பட்டு, கொடுக்க இருந்தா கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு விடையலாது. அவருக்கு கேட்டு வாங்கறதுக்கு ரைட் ரீகி. சரி, உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்களா, நீங்க செய்யற ஆக பெரிய சதகா உள்ளத்தால் அவங்கள மன்னிச்சிருங்க. அப்பதான் அவங்க அங்கேயிருந்து ரிலீஸ் ஆகுவாங்க. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு விருப்பமான வழியில நாங்க செலவழிப்போம். எங்களால யாருக்கும் எந்த அநியாயம் நடக்கும். நலவு நடக்காட்டியும் பரவாயில்லை, நீங்க யாருக்கு நலவு செய்யாட்டியும் பரவாயில்லை, எங்களை அநியாயம் நடந்துடக்கூடாது. அதனால யாரும் அப்படி முடிவு செய்ய என்னால் நலவு நடக்க தேவைங்க சொல்ல வரல. நாங்க ஒரு பக்கத்துக்கு நலவு செய்யறோம், இன்னொரு பக்கத்துக்கு அநியாயம் செய்யறோம், நோகடிக்கிறோம். இதெல்லாம் அநியாயம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால எல்லாம் தந்திரக்கூடிய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வழியில கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் தாய்ந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, புற உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னோட முடிவுகள் நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயம் செய்வதிலிருந்தும் அநியாயம் இழைக்கப்படுவதிலிருந்தும் யா அல்லாஹ் எம்மையும் சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக, புறா முஸ்லிம் உம்மாவையும் பாதுகாப்பாயாக, அனைவருடைய முடிவுகள் நல்லதாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் பரீட்சை எழுதுகிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய பரீட்சைகளை நல்ல முறையில் எழுதி நல்ல முறையில் சித்தி பெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திங்க ஷுஹதா கூட வீட்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.